விஜய்க்கு ஒரு கால் ஷீட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ஆள் வராரு. சார் அதை வந்து நீங்கள் ஒரு மும்பை தமிழ்லாம் வரீங்க சார்ன்னு சொல்லிட்டு துப்பாக்கி படத்தை எடுக்கிறாங்க. அதுலேயுமே ஒரு இந்து முஸ்லீம் பஞ்சாயத்து வந்துருச்சு. சரி அதோட விட்டுட்டு போனாரா இல்லையே. அதுக்கடுத்து கத்தின்னு ஒன்று பண்ணுறாரு. கத்தி படத்துக்கு வந்து யாருன்னா அறம்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் இயக்குனர் கோபி நாயனார். அவருடைய கதையை திருட்ட எடுத்து இவர் வச்சு பண்ணியிருக்காரு. சிவன் கோவில் பார்க்கு கேகேநகர் சிவன் கோவில் பார்க்கில் வாக்கிங் போகும்போது இந்த கதையை கேட்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்போது கோபி நாயனார் யாரும் நம்பலை. அதுக்கடுத்து வந்து ரஞ்சித் வந்து அந்த சிவத்தை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார்ல மெட்ராஸு, அதுவும் கோபி நாயனார் இருக்காது தான் அப்படின்னு சொல்லும்போது அதையும் யாருமே நம்பலை. ஆனால் அறம்னு ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் தான் தயவுசெய்து ரஞ்சித்தும் ஏஆர் முருகதாஸ் வந்து கோபி நாயனாருக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க, அவரோட கதை எப்படி இருக்குன்றது இந்த ஒரு படமே காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்புகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நடிகர் ஒரு இயக்குனருடைய கதை எழுத்தும் இருக்குது அப்படின்னும் போது கத்தி அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போச்சு. இதோடு நின்றுக்கணுமா இல்லையா. அடுத்து நம்மால் வந்தார் பாருங்கள் சர்க்கார் அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சுங்க. இயக்குனர் கே பாக்யராஜ் வந்து அப்போது அதில் வந்து கதாசிரியர் கதையிலாக்கால ஒரு ஹெட்டாக இருக்கும்போது அப்போ பிடிச்சாரு. இது வந்து செங்கோல்ங்கிற படத்துலேருந்து இருக்குன்னு அன்னைக்கு ஆரம்பித்த பேர் ஏஆர் முருகதாஸ் இது கதை திருட்டு தான் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுறாரா. அந்த இடத்துல 10 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும். அதுன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போதா. சர்க்கார் படமும் அடி வாங்குதா. உடனே வந்து ஏஆர் முருகதாஸோட நேம் டேமேஜ் ஆகுது. சரி இந்த இடத்துலையாவது ஒரு நேம் டேமேஜ் ஆகுது. உச்சாணி கும்பல் இருந்த மனிதருடைய அரசியல் புரசலான பிரச்சனையை ஒட்டு மொத்தமாக வந்து இந்த இடத்துல அலசி படுக்க போடுறாங்க அப்படின்னும் போது யாருமே கை தூக்கிலாம் விட மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கை தூக்கி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார். சார் நான் படம் பண்ணேன், இல்லை நீங்கள் வாங்க பண்ணுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தர்பார்னு ஒரு படம் சொந்தமாக ஒரு கதை பண்ணுறாரு. இது வரைக்கும் கதை திருட்டு படம் ஹிட்டு, ஆனால் கதை திருட்டு ரைட்டா. இப்போது இவர் சொந்தமாக ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. சொந்தமாக ஒரு கதை தர்பார்னு ஒரு படம் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு பேட்டா செம்ம ஹிட் ஆகி நிற்கிது. இப்போது அப்படி வச்சு ஒரு படம் பண்ணும்போது தர்பார் வேறு லெவலில் இருக்கும்டா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஓகேடா அப்படின்னு நினச்சிட்டு அந்த படத்தை பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் படம் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்துருச்சு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து காப்பாற்றியிருக்கணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணி அந்த படமும் தோல்வி படம் ஆயிடுச்சு. ஏஆர் முருகதாஸ் அதுக்கப்புறம் வந்து எங்கே இருக்காருன்னு காணாமல் போயிட்டார். ஸோ ஒரு மிகப்பெரிய உச்சாணி கும்பலில் இருந்தவருக்கு ஒரே படம் ஒட்டுமொத்த வீழ்ச்சியும் இந்த ஏணிப்படியில் ஏறி 96வது படியில் போய் 97ல் பாம்பு ஊற்றி கடைசியில் திரும்ப 8வது கட்டத்துக்கு வந்த மாதிரி பரமபதத்தில் ஒரு வந்து மனுஷன் வந்து நின்ட்டார்.